வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஆக்ஷன் படம் தான் தாவித். இந்த படத்தில் ஆண்டனி வர்கீஸ், சைஜு குரூப், டிஜோமோல் ஜோஸ் இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கோவிந்த் விஷ்ணு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா தான் இருக்காரு. பவுன்சர் வேலை கிடைச்சா மட்டும் அப்பப்போ போக வர இருக்காரு. இவருக்கு ஸ்கூல் போற வயசுல ஒரு சின்ன குழந்தையும் வந்து இருக்கு. ஸோ மனைவி தான் வேலைக்கு போய் குடும்பத்த வந்து பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் வெளிநாட்ட சேர்ந்த ஒரு பாக்ஸர் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வராரு. ஸோ அவர வந்து வரவேற்கிற விதமா அவருக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக பவுன்சரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் வந்துட்டு போறாரு. ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்க வந்த அந்த பாக்ஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சாம்பியன்ஷிப்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு. 4 ரவுண்ட்ல வந்துட்டு எப்பேர்ப்பட்ட பாக்ஸரா இருந்தாலும் தோற்கடிக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. இப்படி இருக்கும்போது பவுன்சரா பாதுகாப்பு குடுக்க போன நம்ம ஹீரோ தெரியாத்தனமா அந்த பாக்ஸரையே வந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஒரே அடியிலே அவரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவ்வளோ பெரிய பாக்ஸரையே அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காரணம் வந்து என்ன? இவருக்கும் பாக்ஸிங்க்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இந்த பாக்ஸர இவர் அடிச்சதுக்கப்புறமா சோஷியல் மீடியா முழுக்கவே இவர் அடிச்ச அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. ஸோ இதனால ஈகோ ஹர்ட் ஆன அந்த பாக்ஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு பாக்ஸிங் மேட்ச் வச்சுக்கலாம் நம்ம 2 பேத்துக்கு இடையிலயும். நான் வந்துட்டு ஒரு பிரைஸ் மணி வந்து இதுக்காக நான் ஒதுக்குறேன். நீயா நானான்னு ஒரு கை பார்த்துரலாம் அப்படிங்கிற மாரி இவர் வந்து கூப்பிடுறாரு. ஆரம்பத்தில நம்ம ஹீரோ தயங்குனாலும், அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன ஆச்சு? அந்த பாக்ஸிங் மேட்ச்ல போய் கலந்துக்கிட்டாரா இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த பாக்ஸர வந்து அடிச்சு வீழ்த்தணும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அதுக்கு எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகுறாரு? இதெல்லாமே தான் இந்த தாவீத் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில பார்த்த ஒரு பாக்ஸிங் படம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த படம் பர்சனலா புடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா இந்த படத்துக்கான கதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளா கொண்டு போயிருந்தாங்க. இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது அப்படிங்கிற மாரி. ஸோ ரொம்பவும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ற மாரி அந்த மாரிலாம் இல்லாம, தினமும் எந்திரிச்சோமா, பொழுத போக்கணுமா, படுத்து தூங்கணுமா அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, ஒரு பாயிண்ட்ல தான் வந்து ஒரு பாக்ஸர் இதுக்கு முன்னாடி, எதுக்காக அந்த ஒரு விஷயத்த விட்டு விலகி வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு நெறைய படங்கள்ல பார்த்துருப்போம். பட் அதுக்கான ரீசன் ஆகட்டும், கிளைமேக்ஸ கொண்டு போய் முடிச்ச விதமாகட்டும், இதெல்லாமே இந்த படத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆண்டனி வர்கீஸ் இந்த படத்துல வந்துட்டு ஆக்டிங்க விட அந்த பாக்ஸிங்காக இவர் ட்ரெயின் ஆன அந்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லலாம் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் நடிப்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டிலான ஒரு ரோல் தான். அத வந்து டீசென்ட்டா பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஒய்ஃப் கேரக்டர்ல வந்த லிஜோமோல் ஜோஸுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் வந்து கம்மியா இருந்தாலும், குடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ்க்குள்ள அவங்களுடைய நடிப்ப நல்லாவே வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேல போற மாதிரி ஒரு சீன் வந்து வரும். ஸோ அந்த சீன்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஆட்டிட்யூடும் வந்து நல்லா இருந்தது. ஸோ இவங்களுக்கு அப்புறமா படத்துல நடிச்ச எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அஜு வர்கீஸ் ஆகட்டும், சைஜு குரூப் ஆகட்டும், நம்ம ஹீரோவோடைய கோச்சா ஒருத்தர் வந்து வருவாரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ், அதாவது அந்த பாக்ஸிங் சீக்வென்ஸ் எல்லாமே படமாக்கப்பட்ட விதம், அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, மிக முக்கியமா ஹீரோவோட குழந்தையா ஒரு சின்ன பொண்ணு வந்து நடிச்சிருக்கும். ஸ்கூல் போற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணோட ஆக்டிங் வந்து இந்த படம் முழுக்கவே சூப்பரா இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கறக்கு. இந்த படத்துல நான் சின்ன நெகட்டிவா வந்து பார்க்குறது, அந்த பாக்ஸர் வந்து ரொம்ப பயங்கரமானவரு. ஒரு வழி பண்ணிருவாரு அப்படிங்கிற மாரி ஆரம்பத்துலேருந்தே பயன்படுத்துவாங்க. ஸோ அத வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் டெரரா வந்து காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ அந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணியிருந்துருக்கலாம். மத்தபடி ஓவராலா இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. சில பல குறைகள் அங்கங்க இருந்தாலும், ஒரு டீசென்ட்டான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி அப்படின்னு கண்டிப்பாக இந்த படத்த வந்து சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே எங்கேஜிங்கா விறுவிறுப்பா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.